கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து தப்புவித்து வெளியே கொண்டு வருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், நம் மேலே எப்பொழுதும் நினைவாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் உங்களுடைய இக்கட்டுகளில் உங்களை மறந்து விடுவாரா? யோசிச்சு பாருங்களேன். எப்படி இருக்கிறாராம் பாருங்களேன். நம்மளுக்கு ஒரு இக்கட்டு உண்டாகும் போது, இக்கட்டு நாளிலே நமக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? அரணான கோட்டையாக இருக்கிறாராம். ஆமென். நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது, தாவீது வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, தாவீதுக்கு அநேக இக்கட்டுகள் தாவீதை சூழ்ந்து கொண்டதை நம்ம பார்க்க முடியும். ஒரு இக்கட்டு இல்லை, அநேக இக்கட்டுகள். சவுல் அவரை உயிரை வேட்டையாடுவதற்காக துரத்தி கொண்டே இருந்தார். அவர் ஓடுகிற இடங்கள்லாம் ஜனங்கள் பார்த்திங்கன்னா, சில பேர் உதவி செய்தாங்க, சில பேர் சவுல்கிட்டே போய் காட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல இக்கட்டுகள், பலவிதமான இக்கட்டுகளை தாவீது சந்தித்தார். ஆனால் அந்த ஒவ்வொரு இக்கட்டுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எப்படி தாவீதுக்கு இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, அரணான கோட்டையாக இருப்பார். ஏன் இப்படி அரணான கோட்டையாக இருந்து தாவீதை அழகாய் பாதுகாத்து தப்புவித்து மறுபடியும் தாவீதுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். சிங்காசனத்தை கொடுப்பேன், உன்னை ராஜாவாக்குவேன்னு சொல்லி அவர் அபிஷேகம் பண்ணார் இல்லையா? அதை அப்படியே தாவீது வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்தார். ஆமென். அப்போ கர்த்தரை நாம் இந்த இக்கட்டு நாட்களில் நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இக்கட்டு நாளில் மட்டும் இல்லை, எப்பொழுதுமே நாம் கர்த்தரை நம்பி தாவீதை போல. தாவீது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இக்கட்டுலையும் அவர் யாரை தான் அதிகமாக சார்ந்து கொள்ளுவார், யாரை அதிகமாக நம்பி தன்னை ஒப்பு கொடுப்பார்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை தான் போய் தேடுவார். ஆண்டவர்கிட்ட போய் தன்னுடைய காரியங்களை சொல்லுவார். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவார். ஆண்டவரையே நம்பி இருப்பார். அப்படி ஆண்டவரையே நம்பியிருந்த தாவீதை ஒரு இக்கட்டும் மேற்கொள்ளாதபடிக்கு எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் விடுவித்தார். அரணான கோட்டையாக இருந்து தாவீதை பாதுகாத்தார். அது மட்டுமா செய்தார்? தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். எந்த நோக்கத்திற்காக தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நோக்கம் தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. அதுக்கு பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் தாவீது காணப்பட்டார். ஆனாலும் கர்த்தர் அந்த வார்த்தையை அப்படியே அவர் வாழ்க்கையில் எல்லா இக்கட்டுகளையும் நீக்கி விடுவித்து நிறைவேற்றினார். அதே போல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே இல்லை, எந்த ஒரு சாதகமுமே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும், ஆண்டவர் இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற பாதைகளில் இருக்கிற எல்லா இக்கட்டுகளையும் நீக்கி உங்களை விடுவித்து உங்களை தப்புவித்து உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு உங்களுக்குரிய வாக்குத்தத்தத்தை, உங்களுக்குரிய வாழ்க்கையின் திட்டத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். ஏன்னா கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அவரையே நம்பி நீங்கள் இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறவர் தம்மை நம்புகிறவர்களுக்காக என்ன காரியத்தை எல்லாம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கையின் திட்டங்களையெல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கும் மட்டும் உங்களை கைவிட மாட்டார். பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டார்? தேவன் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி தகப்பனே, ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் கடந்து போகிற இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த எல்லா இக்கட்டுகளையும் நீர் நீக்கி எங்களை விடுவித்து எங்களுக்கான வாழ்க்கையின் திட்டங்களை, எங்களுக்கான வாக்கு தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் தாவீது வாழ்க்கையில் நிறைவேற்றினது போலவே நிறைவேற்றி முடிப்பீராக என்று சொல்லி உம்முடைய கரங்களுக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லா இக்கட்டை நீக்கி எங்களை விடுவித்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.